ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னொரு குட்டி கதையோட உங்களுக்கு உபயோகப்படும்ன்ற நம்பிக்கையில் அந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கேட்போமா? ஒரு ஊரில் ஒரு துறவி, ஒரு சிஷ்யன் ஒரு பெரிய யாத்திரை பயணம் போய்கிட்டு இருந்தாங்க. யாத்திரை பயணம் ரொம்ப தூரம் அவங்க போக வேண்டியது இருக்கிறனால வழியில் அவங்களுக்கு பசி, ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கேயாவது நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்ட்டு அந்த துறவியும் சிஷ்யனும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்குது. அந்த வீட்டு கதவை தட்டும்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட இந்த குருவுடைய சிஷ்யன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரொம்ப தூரம் யாத்திரை பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த நபர், நீங்கள் வாங்க, வீடை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த நபருடைய மனைவி, பசங்க எல்லாரும் சாப்பாடு பரிமாறுறாங்க. இந்த துறவியும் இந்த சிஷ்யனும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது நிறைய விவசாய நிலம் இருக்குது. ஆனால் பராமரிக்கப்படாத, பண்படுத்தப்படாத விவசாய நிலம் சுற்றியுமே இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த துறவி அந்த நபரை பார்த்து, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த நபர், எங்கிட்ட ஒரு எரும மாடு இருக்குங்க ஐயா, அந்த எரும மாட்டிலிருந்து வர்ற பாலை நாங்கள் மற்றவங்களுக்கு விற்று அதை எங்கள் குடும்ப எக்ஸ்பென்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வர்ற வருமானமே எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் சரியாக இருந்திருக்கா ஐயா, இதுதான் எங்கள் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த துறவி ஒரு 2 நிமிஷம் தனக்குள்ளே யோசிச்சார். என்ன நினச்சாருன்றது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த துறவி அந்த நபர்கிட்ட என்ன கேட்குறாருனா, நாங்கள் ரொம்ப தூரம் பயணம் செல்ல வேண்டியது இருக்குது, இன்றைக்கி ஒரு இரவு உங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஓய்வு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த நபர், தாராளமாங்க ஐயா, இது எங்களுடைய புண்ணியம் அப்படின்னு அதுக்கான பர்மிஷனையும் கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு துறவியும் அந்த சன்னியாசியும் அங்கேயே நல்லா ஓய்வு எடுத்துட்டு விடிய காத்தால் அந்த துறவி சிஷ்யனை எழுப்புறாரு. அந்த சிஷ்யனை எழுப்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நபரும் அந்த நபர் குடும்பமும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து கிளம்பணும், கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சிஷ்யனை அந்த எரும மாட்டை நீ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாராம். அந்த சிஷ்யனுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா தான் பசியில் இருக்கும்போது உதவி செஞ்ச அந்த குடும்பம், அவங்க 2 பேரும் ஓய்வு எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே அந்த ஒரு எருமை மாடு. அந்த எருமை மாடை இப்படி திருட்டுத்தனமாக விடிய காத்தால எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிஷ்யன் வேதனைப்பட்டாலும், சொன்னது குருவாச்சே, நம்மளால் தட்டி கழிக்க முடியுமா, அந்த சிஷ்யனும் அந்த எரும மாட்டை திருடிட்டு அந்த குருவோட யாத்திரை பயணமுக்கு போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த சிஷ்யனுக்கு மனசில் ஒரு பெரிய உறுத்தம். நான் தானே அந்த எரும மாட்டை திருடினேன், இதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன பண்ணியிருப்பாங்க, வாழ்வாதாரம்க்கு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு ஒரு உறுத்தலில் சில வருடங்களுக்கு கழித்து அந்த சிஷ்யன் அந்த நபருடைய குடும்பத்தை சந்திக்க வராரு. அங்கே வந்து பார்த்தா ஆடி போயிட்டாரு. குடிசை வீடு மாதிரி இருந்த வீடு ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. அந்த மாளிகையை சுற்றியும் நல்லா அடர்ந்த பயிர், நிறைய வயல்கள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அந்த இடங்கள்லையே இவங்க நல்ல ஒரு பணக்காரங்கன்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. இந்த சிஷ்யனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நபர்கிட்ட போய், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குங்களா, ஒரு நாள் நானும் என்னுடைய குருவும் உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு ஓய்வெடுத்தமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொன்னார்னா, எப்படிங்க மறக்க முடியும், நீங்கள் வந்துட்டு போன அந்த ஒரு நாள் என்னுடைய எரும மாடும் காணாமல் போயிடுச்சு. அந்த எரும மாடு காணாமல் போனதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வாழ்வாதாரத்துக்கு. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலம், அதுக்கு ரொம்ப நாங்கள் கடின உழைப்பு போட்டு அதை நாங்கள் ரொம்ப பண்படுத்தி அது நல்ல விளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் நல்ல நிலைமையில் இருந்துகிட்ருக்கோம். எரும மாடு தொலைஞ்சது, அவங்க ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை தொலைச்சது அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விவசாய நிலம் இருக்குது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாங்க. இந்த கதையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்கிட்டேயும்
நம்ம எவ்வளோ தூரம் சாதிக்க முடியுன்றத தடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிளாக ஒரு எருமை மாடு நம்ம எல்லாத்தினுடைய வாழ்க்கையிலையும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த எருமை மாடு எது வேணாலும் இருக்கலாம். அதை நம்மளை எப்படி வச்சுருக்கோன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, ஓரளவு இதை வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கலான்னு நினைக்கலாம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது தான் நம்மளால் எவ்வளவு தூரம் சாதிக்க முடியும், நம்மளுடைய திறமைகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக விரிஞ்சிருக்கு அப்படின்றத உணர முடியும். இந்த கதையில் அந்த மாதிரி தான் அந்த எருமை மாடு இருக்கிற வரைக்கும் அதை வச்சே ஓட்டிகிட்டு இருந்த இந்த குடும்பம் எருமை மாடு தொலைஞ்ச உடனே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வயல்களை கடின உழைப்பு போட்டு ஒரு நல்ல வழியில் அதை பயன்படுத்திக்க முயற்சித்தாங்க. அந்த கடின உழைப்பு நல்ல பலன் கொடுத்தது. நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தேவையான விஷயங்களை நம்ம அடையணும் அப்படின்னா தேவையில்லாத இந்த எருமை மாடு மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்குள்ளேயும் இருக்கும். அதை நம்ம அகற்றினா நம்மளுடைய திறமைகளை விரிவாக காமிச்சு பெரிய அளவில் நம்மளால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்னு உணரக்கூடிய அந்த தருவாயே அப்போ தான் நம்ம அனைவருக்கும் புரியும். அப்போ தான் நம்ம அனைவருக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.